இப்பொழுது நம்ம டேட்டாபேஸ் ஆப்பரேஷனுடைய டெமோ வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ பிரிட்ஜ் கோர்ஸில் தேர்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஓவர்வியூ ஆஃப் டேட்டாபேஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதில் டேட்டாபேஸ்னால் என்ன, டேபிள்ஸ்னால் என்ன, டேட்டாபேஸ் ஆப்ரேஷன்ஸ் எப்படி ரன் ஆகும், அதில் வந்து சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி அப்படின்னு இதுக்கு முந்தின வீடியோவில் 3.1 வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோஸ் 3ல வந்து ஓவர்வியூ ஆஃப் டேட்டாபேஸ் கொடுத்துருக்கோம். வீடியோ 3.1ல ஹவு டு இன்ஸ்டால் மேம்ப் சர்வர்ன்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் 3.2 வீடியோவில் டேட்டாபேஸ் ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணுறதுன்ற ஓவர்வியூ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ நம்பர் 3ல நம்ம கொடுத்த அந்த வாய்ஸ் ஓவரும் அந்த டெமோவும் கிளியராக இல்லை, சில நேரங்களில் சரியாக புரியலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்ததுனால கொஞ்சம் பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுக்கான டீட்டெயில்ஸ் கொண்டு போகலான்னு சொல்லி இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோ 3.1 நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு மேம்ப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி, அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நான் உங்களுக்கு ஓவர்வியூ கொடுத்துருந்தேன். ஒரு மேம்ப் சர்வர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதை ஓப்பன் பண்ணி எப்படி சக்ஸஸாக இன்ஸ்டால் ஆயிருக்கான்றதை செக் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தோம். ஸோ அந்த மேம்ப் சர்வரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இந்த சக்ஸஸ் ஸ்க்ரீன் வந்தது இல்லையா? அப்போ அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் இந்த டூல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி PHP My Admin அப்படிங்கிற இந்த செஷன் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நல்லா கவனிங்க, டூல்ஸில் இந்த வெல்கம் ஸ்க்ரீனில் டூல்ஸில் PHP My Admin அப்படின்ற செஷன் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இந்த ஸ்க்ரீன் நீங்கள் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இதுதான் உங்களுடைய டேட்டாபேஸை மேனேஜ் பண்ணுற ஸ்க்ரீன். ஸோ உங்களோட MySQL டேட்டாபேஸை இங்கே தான் நீங்கள் மேனேஜ் பண்ண போகிறீங்க. ஸோ புது டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போகிறோம், புது டேபிள்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம், அந்த டேட்டாபேஸை எடிட் பண்ண போகிறோம், டேபிள்ஸை எடிட் பண்ண போகிறோம். நான் வீடியோ நம்பர் 3ல சொன்ன மாதிரி CRUD ஆப்ரேஷன், CRUD, கிரியேட், ரீட், அப்டேட் அண்ட் டெலீட் ஆப்ரேஷன்ஸ் வந்து இந்த PHP My Admin யூஸ் பண்ணி தான் MySQL டேட்டாபேஸில் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து டேட்டாபேஸ்னா என்ன, டேபிள்னா என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் தெரியாதவங்க தயவுசெய்து வீடியோ நம்பர் 3 போயிட்டு ஃபுல்லாக பாருங்க. அதில் உங்களுக்கு டேட்டாபேஸ் பற்றி ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் பேசிக்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வாக் த்ரூ வீடியோ. எப்படி டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறது, என்னென்ன மாதிரி ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுன்றது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இப்போ இந்த இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பண்ண போகிறது என்னன்னா ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஒரு புது டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ நம்மளோட டேட்டா பேஸுடைய நேம் வந்து மை ஃபர்ஸ்ட் ஆப் அப்படின்ற டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆப் அப்படின்ற டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறேன். மை ஃபர்ஸ்ட் ஆப் டேட்டா பேஸுடைய நேம் மை ஃபர்ஸ்ட் ஆப். ஓகேங்களா? இப்போ இதை நான் கிரியேட்னு கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டேட்டா பேஸ் கிரியேட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்க மை ஃபர்ஸ்ட் ஆப்ன்ற டேட்டா பேஸ் கிரியேட் ஆகி விட்டது. இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லும் போது நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தேன், டேட்டா பேஸ் இஸ் கலெக்ஷன் ஆஃப் டேபிள்ஸ்னு சொல்லியிருந்தேன். அந்த டேட்டா பேஸ்க்குள்ள நிறைய டேபிள்ஸ் இருக்கும் என்று சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ இப்போ பாருங்க இந்த இடத்துல வந்து இந்த டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு, பட் டேபிள் அந்த டேட்டாபேஸ்ல இல்ல. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இந்த டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணும்போது சரி, இந்த டேபிள்ஸ் கிரியேட் பண்ற ஸ்ட்ரக்சரும் சரி, நீங்க இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் PHP My Admin யூஸ் பண்ணி பண்ணலாம். மெயினா வந்து PHP My Admin யூஸ் பண்ணி எல்லாருமே கிரியேட் பண்ண முடியாது. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் சொல்றேன். ஆக்சுவலா நீங்க query யூஸ் பண்ணி தான் பண்ணணும். பட் டைரக்டா query யூஸ் பண்ணி பண்ணும்போது சில நேரம் நிறைய பேருக்கு ரொம்ப ஃபாஸ்டா இருக்குன்னு ஃபீல் பண்ணனால நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் வழியா PHP My Admin வழியா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்தது query வழியா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ பாருங்க ஒரு டேபிள் ஃபர்ஸ்ட் வந்து டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணோம். டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ஒரு டேபிள் கிரியேட் பண்றோம். நான் வந்து யூசர் இன்ஃபோ அப்படின்ற ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? யூசர் இன்ஃபோன்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். இந்த டேபிள்ல வந்து 4 காலம்ஸ் இருக்கும், 4 காலம்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த யூசர் இன்ஃபோன்ற டேபிள் கிரியேட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து கோன்னு கொடுக்குறேன். இப்போ நான் கொடுத்தோன்னா இந்த 4 காலத்துக்கான டீடைல்ஸ் வந்து இப்போ இங்க இன்ஃபர்மேஷன் வாங்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 4 காலத்துடைய 4 டேட்டாபேஸ் டேபிளுடைய 4 காலம், நான் ரோஸ் காலம்ஸோட டீடைல்ஸ் எல்லாமே அந்த வீடியோ நம்பர் 3ல எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கிறேன். அதை நீங்க பாருங்க. ஸோ இப்போ வந்து இந்த டேபிள் கிரியேட் பண்ண போறோம். அந்த டேபிள்ல 4 காலம் இருக்க போது டேபிளோட நேம் வந்து மை யூசர் இன்ஃபோன்ற டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ டேட்டாபேஸோட நேம் இங்க பாருங்க மை ஃபர்ஸ்ட் ஆப் டேட்டாபேஸோட நேம், அதுல டேபிளுடைய நேம் யூசர் இன்ஃபோ, அதுல 4 காலம் இருக்கும்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த 4 காலம் என்னென்ன இருக்க போகுது அப்படின்னா யூசர் ஐடின்ற ஒரு காலம் இருக்க போது, நேம்னு ஒரு காலம் இருக்க போது, இமெயில் ஒரு காலம் இருக்க போது, பாஸ்வேர்ட்னு ஒரு காலம் இருக்க போது. இதுதான் 4 காலம் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல யூசர் ஐடிங்கிறது பாத்தீங்கன்னா இன்டிஜர், அதாவது 1 2 3 4 நம்பர். பாஸ்வேர்டு, இமெயில், நேம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா கேரக்டர். ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த டேபிளை கிரியேட் பண்ண போறோம். ஸோ இப்போ பாருங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் இது கிரியேட் பண்றேன். யூசர் ஐடின்ற ஒரு ஃபர்ஸ்ட் நேம் கிரியேட் பண்றேன். அடுத்து நேம், அடுத்தது இமெயில், அடுத்தது பாஸ்வேர்ட்.
இப்போ யூசர் ஐடி, நேம், இமெயில், பாஸ்வேர்ட் 4 காலம் கிரியேட் பண்ணிட்டேன். யூசர் ஐடி, நேம், இமெயில், பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப 4 காலம் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் யூசர் ஐடி பார்த்தீங்கன்னா, இன்டிஜராவே இருக்கலாம். எந்த பிரச்சனையுமே கிடையாது. நேம்ன்றது பாருங்க, நான் என்ன பண்ண போறேன், வேர் கேர்ன்றது தான் வந்து ஸ்ட்ரிங். ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கு. ஸோ அந்த ஸ்ட்ரிங்க ரெப்ரசென்ட் பண்றனால நான் வந்து வேர் கேர்ன்னு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் ஒரு வேர் கேர்ன்னு குடுக்குறேன் நேமுக்கு. அடுத்தது இமெயில் பார்த்தீங்கன்னா, திருப்பி நான் வேர் கேர்ன்னு குடுக்குறேன். பாஸ்வேர்டும் வேர் கேர்ன்னு குடுக்குறேன். இப்ப நீங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நெறைய டைப் ஆஃப் அந்த டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அந்த காலமோட டைப்ஸ் வந்து நெறைய டைப்ஸ் இருக்கு. பட் நம்ம வந்து மெயினா இப்போதைக்கு எக்ஸாம்பிள் பர்ப்பஸஸ்க்காக இன்டிஜர் நம்பர்னா இன்டிஜர்னும், ஸ்ட்ரிங்னா வேர் கேர்ன்னு மட்டும் எடுத்துக்கிறோம். வேற எத பத்தி நம்ம இப்போதைக்கு கவலைப்படல. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த வேர் கேர்ன்றதோட லென்த் நம்ம குடுக்குறோம். லென்த்ன்றது பார்த்தீங்கன்னா, இந்த இந்த நேம்ன்ற கேரக்டர் எவ்வளவு பெருசு இருக்கலாம்? அப்டின்னா 20 20 கேரக்டர் லென்த் இருக்கலாம்ன்றத நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? இப்போ 20 குடுத்துட்டேன். நான் எல்லாத்துக்குமே 20 குடுத்தாச்சு. இப்போ 20, 20, 20 என்டர் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த யூசர் ஐடி நம்ம குடுத்துருக்கோம் இல்லையா? இந்த யூசர் ஐடி பார்த்தீங்கன்னா, இந்த டேபிள்ல யூசர் ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்கிரிமென்ட் ஆகணும். இப்ப ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணீங்கன்னா, யூசர் ஐடி 1ன்னு இருக்கும். 2வது ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணீங்கன்னா, யூசர் ஐடி 2ன்னு இருக்கணும். 3வது ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணீங்கன்னா, யூசர் ஐடி 3ன்னு இருக்கணும். இப்படி ஆட்டோமேட்டிக்கா அந்த யூசர் ஐடி இன்கிரிமென்ட் ஆகணும். அதுக்காக நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏஐ ஆட்டோ இன்கிரிமென்ட்ன்ற இந்த ஃபிளாக நான் செக் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் செக் பண்ணனால இந்த யூசர் ஐடி ஆட்டோமேட்டிக்கா பிரைமரி கீ ஆயிடுச்சு. விச் இஸ் பேசிக்கலி த ஐடென்டிஃபிகேஷன் கீ ஃபார் த ரோ. 2வது அந்த காலம் பார்த்தீங்க அப்படின்னா, வில் பி ஆட்டோ இன்கிரிமென்டட். ஸோ ரெக்கார்ட் போட்டேன்னா, ஆட்டோமேட்டிக்கா 2வது ரெக்கார்ட் போடும்போது அந்த முந்தின ரெக்கார்டோட நம்பரோட இந்த ரெக்கார்ட் வந்து நம்பர் வந்து இன்னொரு நம்பர் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகி டேட்டாபேஸ்ல சேவ் ஆயிரும். ஸோ இதான் ஆட்டோ இன்கிரிமென்ட்னு சொல்றோம். ஸோ இப்ப பாருங்க இந்த 4 காலம் நான் கிரியேட் பண்ணிட்டேன். டைப் ஆஃப் த கா காலம்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். அதோட லென்த் கிரியேட் பண்ணிட்டேன். இதுல காலம் மட்டும் இட் இஸ் எ பிரைமரி கீ அண்ட் இட் இஸ் ஆட்டோ இன்கிரிமென்டிங்ன்றனால அந்த 2 ஃபிளாகையும் கரஸ்பாண்டிங் செலக்ட் பண்றேன். இப்போ நான் சேவ் பண்றேன். இப்ப பாருங்க இந்த டேபிள் வந்து இப்ப கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப இந்த டேபிள் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. யூசர் ஐடி, நேம், இமெயில், பாஸ்வேர்டுங்கிற டேபிள் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்ப பாருங்க மை ஃபர்ஸ்ட் ஆப்ன்ற டேட்டாபேஸ். அந்த டேட்டாபேஸ்க்குள்ள யூசர் இன்ஃபோ அப்படிங்கிற ஒரு டேபிள். இது 2 கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் ப்ரௌஸ் பண்றேன். இப்ப ப்ரௌஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, இந்த சிஸ்டம் என்ன பண்ணுது, அதுல அந்த டேபிள்ல இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸையும் எடுத்துட்டு வந்து எனக்கு காட்டுது. இங்க பாருங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் இன்ஃபோன்ற கொரி தான் அதுவே போடும். ஓகேங்களா? அது எடுத்துட்டு வந்து காட்டுது. காட்டும்போது பாத்தீங்கன்னா, எதுவுமே இல்ல. யூசர் ஐடி, நேம், இமெயில், பாஸ்வேர்ட்ல எதுவுமே இல்ல. ஏன்னா இப்ப டேபிள் மட்டும் தான் கிரியேட் பண்ணிருக்கோம். ரெக்கார்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணவில்லை. சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு புது ரெக்கார்ட் வந்து நம்ம கிரியேட் பண்றோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ரெக்கார்ட் வந்து புதுசா கிரியேட் பண்ண போறோம். இந்த டேபிள் அப்படிங்கும்போது இந்த பாருங்க இந்த இடத்துல இன்சர்ட் அப்படின்ற ஒரு காலம் இருக்கு. அதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா இந்த இந்த டேபிள்ல இன்சர்ட் பண்றதுக்கான ஃபெசிலிட்டி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ரெக்கார்டு இது ரெக்கார்ட் யூசர் ஐடி 1 கிரியேட் பண்றேன். ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணிட்டேன். இங்க பாருங்க 1 john@test.com test12 ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த ரெக்கார்டு யூசர் ஐடி 1 john@test.com இமெயில் பாஸ்வேர்டு வந்து test12. இப்போ இந்த ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி எஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இதுவுமே ஒரு கொரி தான் எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் பண்ண PHP MyAdmin பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கொரி தான் எக்ஸிக்யூட் பண்ணுது பாருங்க. இன்சர்ட் இன்டு யூசர் இன்ஃபோ, யூசர் ஐடி, நேம், இமெயில், பாஸ்வேர்ட், வேல்யூஸ் 1 john@test.com test12. இதுவுமே இந்த சிஸ்டமுமே இந்த கொரி தான் யூஸ் பண்ணும். ஓகேங்களா? இப்போ பாருங்க இந்த கொரியை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த டேபிள்ல இப்ப போறேன். இந்த டேபிள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெக்கார்டு யூசர் ஐடி 1 நேம் john@test.com test12ன்ற ரெக்கார்டு அவைலபிளா இருக்கு. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்ப திருப்பி இன்னொரு ரெக்கார்டு ஆட் பண்ணி பார்ப்போம். ஓகே, 2வது ரெக்கார்டு ஆட் பண்ணுவோம். வேல்யூ வந்து 2. 2வது நேம் வந்து செல்வான்னு வச்சிருக்கேன். selva@test.com test12 பாஸ்வேர்ட் வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த 2வது ரெக்கார்டு கிரியேட் பண்றேன். கோன்னு கொடுக்குறேன். இப்ப திருப்பி இன்னொரு கொரி கிரியேட் ஆயிருக்கு பாருங்க. இதுவும் கொரி தான் எக்ஸிக்யூட் ஆகுமே ஒழிஞ்சு அந்த பின்னாடி இருக்க சிஸ்டம்க்கு PHP MyAdmin கொரி எக்ஸிக்யூட் பண்ணி தான் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி. இப்ப 2வது ரோ இன்சர்ட்டட் சக்சஸ்ஃபுல்லி நமக்கு வந்துருச்சு. இப்ப பாருங்க நான் உள்ள போய் பார்த்தா 2வது ரெக்கார்டும் கிரியேட் ஆயிடுச்சு. to selva@test.com test12. இப்போ 2வது ரெக்கார்டும் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்.
ஓகே. இப்போ இந்த நேம வந்து நான் மாத்த போறேன். ஓகே. இந்த ஜான்ன்ற நேம ஜார்ஜ்ன்னு நான் மாத்தணும்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? நேம் மாத்தணும்னு நெனைக்கிறேன். அல்லது மேபி பாஸ்வேர்ட் டெஸ்ட்12ன்ற பாஸ்வேர்ட வந்து ஆ பாஸ்வேர்ட் 12ன்னு நான் மாத்தணும். அப்படிங்கும்போது, இப்ப இந்த ரெக்கார்ட் பாருங்க. இந்த இடத்துல இந்த ரெக்கார்ட செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு எடிட் குடுக்குறேன். இந்த இடத்துல டெஸ்ட்12ன்னு இருக்கு. அத பாஸ்வேர்ட் 12ன்னு மாத்துறேன். ஓகேங்களா? இப்ப நான் திருப்பி கோன்னு குடுக்குறேன். இப்ப பாருங்க. இந்த இடத்துலயுமே ஒரு query தான் எக்ஸிக்யூட் ஆகுது. இப்ப இந்த இடத்துல பாருங்க அப்டேட் யூசர் இன்ஃபோ செட் பாஸ்வேர்ட் இஸ் ஈக்குவல் டு பாஸ்வேர்ட் 12 வேர் யூசர் இன்ஃபோ டாட் யூசர் ஐடி ஈக்குவல் டு 1. அதாவது யூசர் ஐடி 1 இருக்கக்கூடிய அந்த ரெக்கார்டுக்கு பாஸ்வேர்டை இந்த பாஸ்வேர்டுன்ற காலத்தை பாஸ்வேர்டு 1 2 செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த query வந்து அவங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்றாங்க. ஸோ இந்த யூசர் ஐடி 1க்கு இருக்கக்கூடிய பாஸ்வேர்டுன்ற காலத்தில் இருக்கக்கூடிய வேல்யூவை பாஸ்வேர்டு 1 2ன்னு மாத்துங்க. யூசர் ஐடி ஈக்குவல் டு 1 இதான் யூசர் ஐடி ஈக்குவல் டு 1. அதுல பாஸ்வேர்டுங்கிற காலம் செட் பாஸ்வேர்டுன்ற காலம் இதான் பாஸ்வேர்டுங்கிற காலம் அதோடைய வேல்யூவை பாஸ்வேர்டு 1 2ன்னு மாத்துங்கன்னு சொல்றோம். ஸோ இது query எக்ஸிக்யூட் ஆகி பாஸ்வேர்டு 1 2ன்னு மாறிடுச்சு. நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து அப்டேட் query. இது கிரியேட் பண்ணோம், ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணோம். அடுத்தது ஒரு ரெக்கார்டை எடிட் பண்ணியிருக்கோம். பாஸ்வேர்டு 1ன்றதை எடிட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இந்த செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் இன்ஃபோன்னு போட்டு இந்த ஸ்க்ரீனை ஃபுல்லா காட்டுறாங்க இல்லையா? அதுதான் ரீடு. இந்த டேட்டாபேஸ்ல இருக்க எல்லா ரெக்கார்டையும் கொண்டு வந்து காட்டுறாங்க. அதுக்கு தான் இந்த ரெக்கார்ட் யூஸ் பண்றாங்க. இதுதான் ரீட் இன்ஃபோ. 4வது ஒரு ஆப்ஷன் சொன்னேன். டெலீட்ன்னு ஒரு ஆப்ஷன் சொன்னேன். அந்த டெலீட்ன்ற ஆப்ஷன் தான் இங்க குடுத்திருக்காங்க. சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2வது ரெக்கார்ட நான் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு நான் டெலீட்ன்ற ஆப்ஷன் இங்க குடுக்குறேன். இங்க பாருங்க. டெலீட்ன்ற ஆப்ஷன் குடுக்குறேன். இப்ப கேக்குறாங்க டெலீட் ஃப்ரம் யூசர் இன்ஃபோ வேர் யூசர் ஐடி ஈக்குவல் டு 2ன்னு குடுக்குறாங்க. நான் வந்து எஸ் ஆன் கன்ஃபார்ம் ஆன்னு கேக்குறாங்க. நான் கன்ஃபார்ம்னு சொல்றேன். எஸ் குடுத்துட்டேன். இப்ப பாருங்க செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் இன்ஃபோ அதாவது ரீட் query செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் இன்ஃபோன்ற query போட்டா ஒரு ரெக்கார்ட் தான் இருக்கு. 2வது ரெக்கார்ட் டெலீட் ஆயிடுச்சு. 2வது ரெக்கார்ட் டெலீட் ஆயிடுச்சு. இதுதான் நான் சொன்ன 4 ஆபரேஷன். ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் கிரியேட். இப்ப நம்ம ஒரு ரெக்கார்ட கிரியேட் பண்ணோம். 2வது ஆபரேஷன் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் இன்ஃபோன்னு போட்டு அந்த ரெக்கார்ட் எல்லாத்தையும் நம்ம இங்க பார்க்கிறோம். we are viewing the record, we are browsing the record, we are seeing the records. so read ஆபரேஷன். 3வது எடிட் பண்ணோம். பாஸ்வேர்டை மாத்தணும். எடிட் ஆபரேஷன் which is update ஆபரேஷன். 4வது ரெக்கார்டை டெலீட் பண்ணோம் which is the delete ஆபரேஷன். so 4 ஆபரேஷன் CRUD கிரியேட் ரீட் அப்டேட் டெலீட்ன்ற 4 ஆபரேஷன். ஆனா இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் ப்ரௌஸ் யூஸ் பண்ணி இன்சர்ட் யூஸ் பண்ணி அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய எடிட் அல்லது டெலிட் ஆபரேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம். இது query யூஸ் பண்ணி நம்ம பண்ணல. பட் ஒரு டேபிள் எப்படி ஆப்பரேட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் வந்து query யூஸ் பண்ணாம யூசர் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் பண்ணி காட்டிட்டு இருந்தேன். இப்போ நான் வந்து இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு query யூஸ் பண்ணி இதே சிஸ்டத்தை எப்படி பண்ணுன்றத சொல்ல போறேன். ஓகே. இப்போ ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டீங்க. மை ஃபர்ஸ்ட் ஆப்ன்ற டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க. அதுக்குள்ள யூசர் இன்ஃபோ அப்படின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த யூசர் இன்ஃபோன்ற டேபிளுக்குள்ள நான் ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ண போறேன். எப்படி கிரியேட் பண்ண போறேன்னா இந்த SQLன்ற ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க. SQL அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல SQLன்ற ஆப்ஷன் போய்க்கோங்க. இப்போ இந்த queryயே நீங்க பில்ட் பண்ணலாம். இங்க பாருங்க. இந்த இன்சர்ட்ன்றத நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா query விழுந்துரும். அந்த வேல்யூ queryயே விழுந்துரும். நீங்க queryய மட்டும் அப்டேட் பண்ணீங்கன்னா போதும். இங்க பாருங்க. இன்சர்ட்ன்னு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இன்சர்ட் இன்டூ யூசர் இன்ஃபோ, யூசர் ஐடி, நேம், இமெயில், பாஸ்வேர்ட், வேல்யூஸ் 4 வேல்யூ வந்துருச்சு பாருங்க. இந்த 4 வேல்யூ ரெடியா வந்துருச்சு. இந்த வேல்யூ நீங்க எடிட் பண்ணீங்கன்னா போதும். இங்க பாருங்க. இப்போ இந்த இடத்துல நான் வேல்யூ எடிட் பண்ணி 2ன்னு போடுறேன். இந்த இடத்துல நேம்ன்ற வேல்யூல சுரேஷ்ன்ற வேல்யூ குடுக்குறேன். இமெயில்ங்கிற வேல்யூல suresh@test.com குடுக்குறேன். பாஸ்வேர்டுங்கிற வேல்யூல test12 குடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ 4 வேல்யூ நான் குடுத்துட்டேன். இன்சர்ட் இன்டூ யூசர் இன்ஃபோ, யூசர் ஐடி, நேம், இமெயில், பாஸ்வேர்ட், வேல்யூஸ்ல அந்த 4 வேல்யூக்கு ரெடியா queryல 4 காலம் இருந்துச்சு. 4 செக்ஷன் இருந்துச்சு. அதுல வேல்யூஸ் குடுத்துட்டேன். இதுல நீங்க ஒண்ணே ஒண்ணு நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இவங்க இந்த இடத்துல குடுத்திருக்க எல்லா இடத்துலயுமே query அந்த டேட்டாபேஸ் டேபிள் நேமையோ அல்லது காலம் நேமையோ ரெப்ரசன்ட் பண்ணும்போது ஒரு சிங்கிள் கோட்ஸ் குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? நெறைய நேரங்கள்ல அது குடுக்கலனா கூட உங்களுக்கு வொர்க் ஆகும். பட் அத குடுக்குறது நமக்கு எப்பயுமே சேஃப்டி. இப்ப இந்த சைடு பாத்தீங்கன்னா, நீங்க இன்டிஜர் வேல்யூவ குடுக்கும்போது அந்த சிங்கிள் கொட்டேஷன் குடுக்க தேவையில்ல. ஆனா ஸ்ட்ரிங் நீங்க குடுக்கும்போது அந்த சிங்கிள் கொட்டேஷன் குடுக்கணும். இப்ப பாருங்க.
இந்த query நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். இன்சர்ட் இன்டு யூசர் இன்ஃபோ, யூசர் ஐடி, நேம், இமெயில், பாஸ்வேர்ட், வேல்யூஸ் இப்ப நான் கொடுத்தேன் இல்லையா? இந்த வேல்யூஸோட ஒரு query எக்ஸிக்யூட் பண்றேன். சக்சஸ் சொல்லுது. என்ன சொல்லுது? 1 row inserted successfully டிக் வந்துருச்சு. சோ இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த ப்ரௌஸ்க்கு போய் பார்க்கறேன். பார்த்தா இங்க பாருங்க 2வது ரெக்கார்ட் கரெக்ட்டா எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இன்சர்ட் ஆகி கரெக்ட்டா இங்க வந்துருச்சு. இப்ப பாருங்க திருப்பி நான் இன்னொரு ரெக்கார்ட் கொடுக்குறேன். இப்போ நான் அந்த query காப்பி பண்ணேன் இல்லையா? அந்த query மொத்தமாவே எடுத்து போட்டேன் இங்க. இப்போ பாருங்க இந்த இடத்துல இன்சர்ட் இன்டு யூசர் இன்ஃபோ, யூசர் ஐடி, நேம், இமெயில், பாஸ்வேர்ட், வேல்யூஸ்ல இந்த இடத்துல 1 amar@test.com, amar12 எல்லாமே டீடைல்ஸ் கொடுத்துட்டேன் நானு. இந்த இடத்துல 1க்கு நீங்க இந்த சிங்கிள் கோட்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அது இன்டிஜர். பட் இருந்தாலும் நீங்க சேஃப்டிக்கு கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல யூசர் இன்ஃபோன்றது டேபிளோட நேம். இது ஒவ்வொன்றும் ஒரு காலத்தோட நேம். இதுக்கு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த கொட்டேஷன் நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ஒரு சேஃப்டிக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மேட் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிறதுல தப்பு கிடையாது. இப்போ இந்த 2வது ரெக்கார்ட் நான் அமர்ன்ற ரெக்கார்டுக்கு நான் போறேன். அமர்ன்றதோடைய ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா 3ன்னு வரும் பிரைமரிக்கு. இப்போ நான் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் கோ கொடுக்குறேன். இங்க பாருங்க திருப்பி 1 row inserted successfullyன்னு வருது. இப்போ இங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா அமரோட ரெக்கார்டும் அழகா கிரியேட் ஆயிடுச்சு. சோ இப்படி நீங்க எத்தனை ரெக்கார்ட்ஸ் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கான ஃபார்மேட் தான் அவங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. queryல கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த query நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு query. ரொம்ப காம்ப்ளிகேட்டட் queryயே கிடையாது. இந்த query நீங்க தாராளமா யூஸ் பண்ணி நீங்க எத்தனை ரெக்கார்ட் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க இன்னொரு ரெக்கார்ட் கிரியேட் பண்றேன். ரெக்கார்ட் நம்பர் 4. நாலாவது ரெக்கார்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுடைய இன்சர்ட் query. இதுதான் உங்களுடைய இன்சர்ட் query. இப்போ இதே SQLக்கு திருப்பி நான் போறேன். போயிட்டு நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு ரெக்கார்டை நான் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு ரெக்கார்டை நான் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கடைசி ரெக்கார்டு ஹேமா12ன்ற ஒரு ஹேமான்னு ஒரு ரெக்கார்ட் ஆட் பண்ணேன். அவங்களோட பாஸ்வேர்டு வந்து இமெயில் வந்து hema@test.comன்ற இமெயில் இல்லாம hema@email.comனு ஒரு இமெயில் மாறணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அப்டேட் யூசர் இன்ஃபோ இந்த இடத்துல பாருங்க இவங்களுடைய என்ன வேல்யூ செட் எது சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னா இமெயில் தான் பண்ண போறேன். ஓகேங்களா? அப்டேட் யூசர் இன்ஃபோன்ற டேபிள்ல சேஞ்ச் பண்றேன். செட் இமெயில் ஈக்குவல் டு வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹேமா. இப்போ hema@test.comனு இமெயில் ஐடி இருக்கு. அதை நான் என்னவா மாத்துறேன்? hema@email.comனு மாத்துறேன். இப்போ வேர் இப்போ அப்டேட் டேபிள் நேம், அப்டேட் யூசர் இன்ஃபோ, செட் இமெயில் ஈக்குவல் டு hema@email.com வேர் யாரோட ஐடியை மாத்தணும், யாரோட ரெக்கார்ட்ல இந்த ஐடி மாத்தணும்னா 4வது ஹேமாவுடைய ஐடி பாத்தீங்கன்னா ஹேமாவுடைய ஐடி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஹேமாவோட ஐடி 4 அப்ப அந்த 4ன்ற ரெக்கார்டோட ஐடி தான் மாத்தணும். அப்போ நான் என்ன பண்றேன்? வேர் யூசர் ஐடி ஈக்குவல் டு 4. எது யூசர் ஐடி இஸ் ஈக்குவல் டு 4 அப்படிங்கிற யூசருடைய டேபிள்ல யூசர் இன்ஃபோன்னு இருக்கக்கூடிய டேபிள்ல யூசர் ஐடி 4ன்னு இருக்கக்கூடிய ரோல இமெயில்னு இருக்கக்கூடிய காலத்தை hema@email.comனு மாத்துங்க நம்ம உங்கள்ட்ட சொல்றோம். இப்போ அந்த இமெயில் ஐடி என்னவா இருக்குன்னா hema@test.comனு இருக்கு. யூசர் ஐடி 4ல இருக்கக்கூடிய அந்த இமெயில் ஐடி வந்து hema@test.comனு இருக்கு. அதை எப்படி மாத்த போறோம்? hema@email.comனு மாத்த போறோம். ஓகேங்களா? இங்க பாருங்க அப்டேட் யூசர் இன்ஃபோ, அதாவது யூசர் இன்ஃபோன்ற டேபிள்ல யூசர் ஐடி 4ல இருக்கக்கூடிய இமெயில்ன்ற காலத்தை hema@email.comனு மாத்துங்கன்னு சொல்லி இருக்கோம். அதை பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த இடத்துல hema@email.comனு சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுதான் அப்டேட். ஒரு ரெக்கார்டை நம்ம என்ன பண்றோம்? அப்டேட் பண்றோம். யூசிங் த query அந்த ரெக்கார்ட் நம்ம அப்டேட் பண்றோம். 4வது முக்கியமான விஷயம் டிராப் டெலீட் ஆப்ஷன். ஓகே, இங்கேயே இந்த டெலீட் இருக்கும். அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டெலீட் ஃப்ரம் யூசர் இன்ஃபோ வேர் இப்போ delete from user info where user id equal to 1ன்னு கொடுக்குறேன்.
ஒன் ரோ அஃபெக்டட் டெலீட் ஃப்ரம் யூசர் இன்ஃபோ யூசர் இன்ஃபோங்கிற டேபிளில் யூசர் ஐடி 1 அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை டெலீட் பண்ணுன்னு சொல்றேன். இங்க பாருங்க, இங்க போனீங்கன்னா அந்த 1ன்ற ரெக்கார்ட் டெலீட் ஆயிடுச்சு. அந்த query எக்ஸிக்யூட் ஆகி அந்த 1ங்கிற ரெக்கார்டு வந்து டெலீட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய queries. இந்த queries தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டினேன். இன்சர்ட் query, அப்டேட் query, delete query. இப்போ நம்ம வந்து இந்த query எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணி நான் பார்க்கணும். எல்லா ரெக்கார்ட்ஸையும் நான் பார்க்கணும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் அண்டர்ஸ்கோர் இன்ஃபோ யூசர் இன்ஃபோ அப்படின்ற ஒரு query நீங்க போட்டீங்கன்னா என்ன வருது? எல்லா ரெக்கார்டும் வந்து காட்டுது. என்னென்ன ரெக்கார்ட்ஸ் இருக்கோ எல்லா ரெக்கார்டும் வந்து காட்டுது. இதுதான் செலக்ட் query. ரீட் ஆப்ரேஷன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். இந்த டேபிள்ல இருக்கக்கூடிய எல்லா ரெக்கார்டையும் கொண்டு வந்து எனக்கு காட்டுன்னு சொல்றீங்க. அதுதான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள். இப்போ இந்த ரெக்கார்டுடைய பேர் வந்து செலக்ட் query. இதுதான் ரீட் ஆப்ரேஷன். ஸோ இப்போ நம்ம 4 முக்கியமான ஆப்ரேஷன் சொன்னோம். அந்த 4 ஆப்ரேஷனும் நம்ம இங்க பார்த்துட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இதுதான் இன்சர்ட் query. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்சர்ட் query. இப்போ நீங்க பார்த்த ஃபர்ஸ்ட் நம்ம இன்சர்ட் இன்டு யூசர் இன்ஃபோன் போட்டது கிரியேட் query. இதான் கிரியேட். இது ரீட் query. டேட்டாபேஸ்ல இருந்து எல்லாத்தையும் ரீட் பண்ணுச்சு. இது சி கிரியேட் query. இது டேட்டாபேஸ்ல இருந்து எல்லாத்தையும் ரீட் பண்ணுச்சு, ரீட் query. இது டேட்டாபேஸை அப்டேட் பண்ணுச்சு, அப்டேட் query. இது டேட்டாபேஸ்ல இருந்து டெலீட் பண்ணுச்சு, டெலீட் query. கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட். இந்த 4ம் யூசர் இன்ஃபோ அப்படிங்கிற ஒரு டேபிள்ல நம்ம திருப்பி இப்ப பண்ணி பார்த்தோம். இந்த 4 ஆபரேஷனும் சேர்ந்தது தான் CRUD, CRUD, CRUD ஆபரேஷன். ஸோ ஒரு டேபிள்ல இந்த 4 ஆபரேஷனை நம்ம பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த டேபிள்ல இந்த ஆபரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி நீங்க query யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நீங்க வெறுமன PHP MyAdmin யூஸ் பண்ணி பண்ணுங்க. அடுத்தது தயவு செய்து query யூஸ் பண்ணி நீங்க தயவு செய்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்க அப்படின்னா அண்ணா அவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து கிரியேட் டேபிள் மை டேட்டாபேஸ்னு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி எக்ஸசைஸ் queryல இதுல கொடுத்துருக்காங்க. நம்ம SQL எக்ஸசைசஸ்ல கொடுத்துருக்காங்க. அதுல அவங்க வந்து என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து இதே 4 ஆபரேஷன் தான் இருக்கும். கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த 4 queries எக்ஸிக்யூட் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து ஆனா இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு, இந்த மாதிரி சில இஷ்யூஸ் வந்துச்சு, இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னு சொல்றாங்க. இப்போ இந்த query நீங்க எடுத்துக்கோங்களேன். இந்த query நீங்க அப்படியே நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த சிங்கிள் கொட்டேஷன் மிகப்பெரிய ப்ராப்ளம் வரதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இந்த சிங்கிள் கொட்டேஷன் தான் மிகப்பெரிய பிரச்சனையே ஆக்சுவலா. ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து இந்த query எடுத்து இங்க போட போறீங்க. இப்போ நீங்க வந்து இந்த இடத்துல இந்த டேட்டாபேஸ்னா மை டேட்டாபேஸ்னு ஒரு டேட்டாபேஸ் நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். அப்பதான் நீங்க வந்து அந்த இதை யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், மை புது டேட்டாபேஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டேட்டாபேஸோட பேர் மை டேட்டாபேஸ். எக்ஸசைஸ்ல இதான் இருக்கு, மை டேட்டாபேஸ் அப்படின்னு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு, மை டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதில் நான் இந்த கிரியேட் query டேபிள் query கிரியேட் டேபிள் query எக்ஸிக்யூட் பண்ண போறேன். இங்க பாருங்க, அந்த கொரியை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண அப்படியே யூஸ் பண்ணிட்டேன். இதுல ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் உங்களுக்கு என்ன அப்படின்னா, ப்ரோக்ராமிங்கா இருந்தாலும் சரி, கொரியா இருந்தாலும் சரி, டேட்டாபேஸ் ஆபரேஷனா இருந்தாலும் சரி, ப்ரோக்ராமிங் ரிலேட்டட், கொரி ரிலேட்டட் எதா இருந்தாலுமே நீங்க வந்து ஒரு பிடிஎஃப்லயோ ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல இருந்தோ டைரக்டா எடுத்து எதுலையுமே பேஸ்ட் பண்ணாதீங்க. HTML பேஜ்ல இருந்து எடுத்து அப்படியே டைரக்டா கோட்ல பேஸ்ட் பண்ணாதீங்க. அது ஒர்க்கே ஆகாது. ஏன்னா ஒவ்வொரு வேர்ட் ப்ராசஸிங் சிஸ்டமும் ஒரு டைப் ஆஃப் கேரக்டர் என்கோடிங் யூஸ் பண்றாங்க. எப்பயுமே ஒரு ப்ரோக்ராமரா இருந்தாலும் சரி, ஒரு டேட்டாபேஸ் ஆபரேஷன்ஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, நீங்க தயவு செய்து ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணுங்க. டெக்ஸ்ட் எடிட்டர் வச்சு தான் நீங்க வந்து காப்பி பண்ணி அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களோட இது யூஸ் பண்ணி. இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க டெக்ஸ்ட் எடிட்டரோட பேர் பிராக்கெட்ஸ். இது யூஸ் பண்ணலாம். நீங்க டெக்ஸ்ட் பேட் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஒண்டர்ஃபுல் டூல்ஸ் இருக்கு. தயவு செய்து யூஸ் பண்ணுங்க. இப்போ பாருங்க, இந்த உங்களோட உங்களுடைய எக்ஸசைஸ்ல, அதாவது உங்களுடைய எக்ஸசைஸ் பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த எக்ஸசைஸ் பிடிஎஃப்ல இருந்த எக்ஸசைஸ் பிடிஎஃப் இந்த எக்ஸசைஸ் பிடிஎஃப். இந்த எக்ஸசைஸ் பிடிஎஃப் அண்ட் ஒர்க் ஷீட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் query. இதை நான் இங்கேருந்து எடுக்கல, டைரக்டா எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணல. இதை நான் ஏற்கனவே எடுத்து உங்க டெக்ஸ்ட் ஃபைல்ல போட்டு வச்சிருக்கேன். ஸோ இதை தான் நான் இங்க உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நான் இந்த மை டேட்டாபேஸ்னு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். அதுல இந்த யூசர் டேபிளை கிரியேட் பண்றதுக்கு ஒரு query-யை எக்ஸிக்யூட் பண்ணேன். இப்போ பாத்தீங்கன்னா அந்த query எக்ஸிக்யூட் ஆகி அந்த டேட்டாபேஸ் வந்து மை டேட்டாபேஸ்ன்ற டேட்டாபேஸ்க்குள்ள யூசர் டேபிள்ன்ற டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, இதான் அந்த யூசர் டேபிள். ஆனா அதுக்குள்ள எதுவுமே இல்ல. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த யூசர் டேபிள்குள்ள எதுவுமே இல்ல. அந்த டேபிள் வந்து எம்டியா இருக்கு. MySQL returned empty results at 0 rows. ஏன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் டேபிள் போட்டீங்கன்னா எந்த ரெக்கார்ட் இல்ல, ஒன்னும் நம்ம கிரியேட் பண்ணல இல்லையா. ஸோ இப்போ இந்த எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா இந்த டேபிள்ல ஆல்டர் டேபிள்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, ஆல்டர் டேபிள்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆல்டர் டேபிள்ன்ற ஃபங்க்ஷனை நீங்க நிறைய பேர் எக்ஸிக்யூட் பண்ணிருக்கீங்க.
இப்போ பாருங்க இந்த ஆல்டர் டேபிள்ன்ற ஃபங்க்ஷனை நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணும்போது எரர் அடிக்குது. ஏன் எரர் அடிக்குதுன்னா, இதுல ஏஜ்ன்னு ஏற்கனவே அந்த காலம் இருக்கு. அதனால இந்த 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 பர்ட்டிகுலர் ஆல்டர் டேபிள் கொரி எக்ஸிக்யூட் எரர் அடிக்கும். என்ன சொல்லுது பாருங்க, டூப்ளிகேட் காலம் நேம் ஏஜ்ன்னு வந்திருக்கு. ஏன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த ஏஜ்ன்ற காலம் இங்க இருக்கு இல்லையா? ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த கொரி நீங்க ரன் பண்ணும்போது டூப்ளிகேட் காலம் இருக்குல்ல, இந்த கொரிய நான் ரன் பண்றேன். இப்ப ஏஜ்ன்னு ஒரு இது இல்லாம இயர் ஆஃப் பர்த்னு ஒரு சும்மா ஒரு ஒரு வேல்யூ வாங்கிக்கிறேன். இயர் ஆஃப் பர்த்னு வாங்குறேன். இயர் ஆஃப் பர்த்னு ஒரு ஒரு காலம் வாங்குறேன். இயர் ஆஃப் பர்த்னு ஒரு காலம் ஆஃப்டர் சிட்டி போடுன்னு சொல்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து கொரியில வந்து நம்மளுடைய ஐடி, நேம், யூசர் நேம், பாஸ்வேர்ட், சிட்டிக்கு அப்புறம் ஏஜ்ன்னு ஒரு ஒரு காலம் இருக்கு. ஓகே. பட் சிட்டிக்கு அப்புறம் இப்போ நான் இயர் ஆஃப் பர்த்னு ஒரு காலத்தை கிரியேட் பண்ண சொல்றேன். சிஸ்டத்தை சொல்றேன். இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்றேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ பாருங்க கரெக்டா ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பாஸ்வேர்டு, சிட்டிக்கு அப்புறம் ஏஜ் இருந்துச்சு. இப்போ இயர் ஆஃப் பர்த்னு ஒரு காலம் புதுசா ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதுதான் ஆல்டர் டேபிள். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஆல்டர் டேபிள். இப்போ அந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து அந்த காலத்த மட்டும் நான் ரிமூவ் பண்ணிர்றேன். ஜஸ்ட் உங்களுக்கு அந்த காலத்துக்கு ஆல்டர் பண்றது எப்படின்றதுக்காக தான் நான் போட்டேனே ஒழிஞ்சு, பட் அது வந்து என்னுடைய இது கிடையாது. ஓகேங்களா? இப்போ ஆல்டர் டேபிள் டிராப் இயர் ஆஃப் பர்த். ஆல்டர் டேபிள் யூசர் டேபிள் டிராப் இயர் ஆஃப் பர்த். இந்த இயர் ஆஃப் பர்த்ன்ற காலத்த ரிமூவ் பண்ணுப்பான்னு சொல்றேன். இப்போ அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த சிட்டிக்கு அப்புறம் இயர் ஆஃப் பர்த்ன்றது இல்ல. ஓகே. சூப்பர். ஸோ இப்போ அடுத்த கொரி பார்த்தீங்கன்னா, டிராப் டேபிள் யூசர் டேபிள்னு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? டிராப் டேபிள், யூசர் டேபிள். எப்படி ஒரு டேபிள டெலீட் பண்றது? இப்போ வந்து ஒரு காலத்த தான் ஒரு காலம் கிரியேட் பண்ணேன். இயர் ஆஃப் பர்த்ன்னு ஒரு காலம் கிரியேட் பண்ணேன். இயர் ஆஃப் பர்த்ன்ற காலத்த ரிமூவ் பண்ணேன். இப்போ இந்த டேபிளயே தூக்க போறேன். இப்போ இந்த டேபிள் பாருங்க, இங்க ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிளோட பேர் வந்து யூசர் டேபிள். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த டேபிளையே நான் தூக்க போறேன். டிராப் டேபிள், யூசர் டேபிள்னு குடுக்குறேன். இப்போ பாருங்க அந்த டேபிளே போயிடுச்சு பாருங்க. மை டேட்டாபேஸ்க்குள்ள எதுவுமே இல்ல. ஒரு டேபிள் கூட இல்ல. மை டேட்டாபேஸ்க்குள்ள ஒரு டேபிள் கூட இல்ல. யூசர் டேபிள்ன்றது இல்ல. எக்ஸிஸ்டே ஆவல. இப்போ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா டேபிளே இல்ல. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டிராப் டேபிள்ன்ற இந்த கொரி. ஓகேங்களா? ஸோ இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா, முதல்லேருந்து இந்த கிரியேட் டேபிள் கொரிய கிரியேட் பண்றேன். டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ டேபிள கிரியேட் பண்ணோம். டேபிள வந்து எடிட் பண்ணோம். டேபிள ரீட் பண்ணோம். டேபிள டெலீட் பண்ணோம். இந்த ஆப்பரேஷன்ஸ் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ இந்த டேபிள்ல ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்றது எப்படி? அது இங்க இருக்கு. இப்போ பாருங்க. டேபிள்ல ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ண போறேன். SQL போயிட்டேன். இங்க பாருங்க. சாரி. இப்போ இந்த இடத்துல கொரி கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இன்சர்ட் இன்டு யூசர் டேபிள். இந்த கொரி பாருங்க, இந்த கொரி தப்பா காப்பி பண்ணிட்டேன். தப்பு இது. இதுதான் கொரி. இன்சர்ட் இன்டு யூசர் டேபிள். இன்சர்ட் இன்டு யூசர் டேபிள் ஐடி, நேம், யூசர் நேம், பாஸ்வேர்ட், சிட்டி, ஏஜ், ஜெண்டர். அதுக்குள்ள வேல்யூஸ் 1. ஐடி வந்து 1, நேம் வந்து user1 @gmail.com, 12345 பாஸ்வேர்டு, சென்னை சிட்டி, ஏஜ் 25, ஜெண்டர் மேல். இந்த ரெக்கார்டை நான் கிரியேட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெக்கார்டு வந்து நமக்கு கிரியேட் ஆயிருக்கும். யூசர் டேபிள்குள்ள போறேன். பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்டு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? இப்போ இன்னொரு ரெக்கார்ட் கிரியேட் பண்றேன். இதே மாதிரி ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்றேன் பாருங்க. இப்போ user2ன்னு ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்றேன். user2 ரெக்கார்ட் கிரியேட் பண்றேன். இப்போ பாருங்க. இப்போ user2ன்ற ரெக்கார்டும் கிரியேட் ஆயிடுச்சு. திருப்பி user3ன்னு ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்றேன். இன்சர்ட் இன்டு யூசர் டேபிள், user3ன்ற ஒரு வேல்யூ கொடுக்குறேன். தேர்ட் ரெக்கார்டும் கிரியேட் ஆயிடுச்சு. பாத்தீங்களா? user1, user2, user3 3 ரெக்கார்ட்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இதான் கிரியேட் கொரி ஃபார் த டேபிள். இப்போ இந்த இந்த டேபிள்ல இருந்து ரெக்கார்டை செலக்ட் பண்ண போறோம், ரீட் பண்ண போறோம். அப்போ என்ன கொரி யூஸ் பண்ண போறோம்? இங்க பாருங்க, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் டேபிள்ன்ற கொரி யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இங்க பாருங்க, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் டேபிள். இங்க பாருங்க எல்லா கொரியும் வந்துருச்சு. எல்லா ரெக்கார்ட்ஸ் ஃபுல்லா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் டேபிள் போட்டீங்கன்னா எல்லா ரெக்கார்ட்ஸும் உள்ள வந்துருச்சு. இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் டேபிள். இப்போ நீங்க உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு வெரிஃபை பண்ணும்போது நம்ம என்ன பார்த்தோம்? அந்த யூசர் நேமும் இந்த பாஸ்வேர்டும் இருக்கிறது யாருன்றத பார்க்கணும்னு நினைச்சோம் இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, user2 @gmail.com
அப்படின்னு இருக்காங்களா யாராவதுன்னு செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும், இங்க கொரி குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த கொரி யூஸ் பண்ணணும். வேர்ன்னு ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணணும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் டேபிள்ன்றது மட்டும் இல்லாம, வேர் யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டூ user2@gmail.com அண்ட் பாஸ்வேர்ட் இஸ் ஈக்குவல் டூ 123456. இது 2 வேல்யூ எங்கேருந்து வருது? ஃப்ரண்ட் அண்ட் ஆப்லேருந்து வருது. அது வந்து ஆப்லேருந்து என்டர் ஆகி பிஹெச்பிக்குள்ள வந்து பிஹெச்பிலேருந்து கொரியா மாறி கொரியிலேருந்து டேட்டாபேஸ்ல வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. அப்ப இது ரெண்டும் எங்கேருந்து வருது? ஆப்லேருந்து வருது. இப்போ ஆப்ல என்ன யூசர் நேம் என்டர் பண்ணிருக்காங்க? user2@gmail.com. ஆப்ல என்ன பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிருக்காங்க? 123456. இப்போ இதை என்டர் பண்ணி அவங்க கொடுக்கும்போது நம்ம இந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்றோம். MySQL எக்ஸிக்யூட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா ஆமா ஒரு யூசர் இருக்காரு, 1 ரெக்கார்ட்ஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லுது. இதே இது அந்த நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து ஆப்ல இருந்து வரும்போது அவன் யூசர் நேம் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணும்போது 1 2 3 4 5 6 7ன்னு கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். பாஸ்வேர்டை தப்பா என்டர் பண்ணிட்டார். அப்ப நம்ம ரெக்கார்ட் எடுத்து கொடுக்க கூடாது. MySQL ரெக்கார்ட் எடுத்து கொடுக்க கூடாது. அப்ப பாத்தீங்கன்னா இப்ப கொரி அடிச்சு பாருங்க. அடிச்சு பாத்தீங்கன்னா 0 ரிசல்ட் செட் வரும். 0 ரோஸ்னு வரும். ஏன்னா அது ரெண்டும் மேட்ச் ஆகிற ரெக்கார்ட்ஸே இல்ல. அப்ப இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7ன்னு ஒருத்தர் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணியிருந்தாரு அப்படின்னா MySQL என்ன சொல்லும்? இல்லப்பா ரெக்கார்ட் அந்த ரெக்கார்ட் இல்ல. இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் மேட்சிங் ரெக்கார்ட் இல்லன்னு சொல்லிரும். அப்ப PHP வாங்கி 0 ரெக்கார்ட்ஸ் இருக்கனால ஆப்ட சொல்லும் அந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் இல்லன்னு சொல்லும். அப்ப ஆப் என்ன பண்ணும்? சாரி ராங் யூசர் நேம் பாஸ்வேர்ட்னு உங்கள வாசல்லயே நிக்க வச்சிரும். இதே இது கரெக்ட்டான யூசர் நேம் பாஸ்வேர்ட் அவங்க என்டர் பண்ணியிருந்தாங்க. 1 2 3 4 5 6 என்டர் பண்ணியிருந்தாங்கன்னா, query எக்ஸிக்யூட் ஆகும்போது சக்சஸ் ஆயிரும். சக்சஸ் ஆகும்போது ரெக்கார்ட் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிரும். இப்ப பாருங்க இதுல user2@gmail.comனு குடுக்குறேன். குடுத்துட்டு நான் query எக்ஸிக்யூட் பண்றேன். எக்ஸிக்யூட் பண்ணா ஒரு ரெக்கார்ட் இருக்குப்பா. ஆமா சக்சஸ்ன்னு சொல்லிரும். அப்ப query ஒரு ரிசல்ட் ரிட்டர்ன் பண்ணும். PHP இந்த ஒரு ரெக்கார்ட வாங்கும். வாங்கிட்டு ஆப் கிட்ட எஸ் இந்த ரெக்கார்ட் இருக்கு. இவங்க தான் அந்த ரெக்கார்ட்னு சக்சஸ் பண்ணும். அப்ப ஆப் என்ன பண்ணும்? உங்கள லாகின் சக்சஸ்ஃபுல்னு சொல்லி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு உள்ள அனுப்பும். சோ இதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு பேசிக் CRUD ஆப்பரேஷன்ஸ். கிரியேட், ரீட், அப்டேட் அண்ட் டெலீட். சோ இது வந்து ரீட் ஆப்பரேஷன் சொல்லிட்டோம். அடுத்தது அப்டேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய டீடைல்ஸ் அப்டேட் பண்ணணும்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அப்டேட் டேபிள், அப்டேட் யூசர் டேபிள் எப்படி பண்றது அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ இங்க பாருங்க. இப்போ இந்த ரெக்கார்ட்ல பாஸ்வேர்டை மாத்த போறேன். அதாவது user2@gmail.com அப்படின்ற ரெக்கார்டு user2@gmail.com உடைய பாஸ்வேர்டு 1 2 3 4 5 6ன்னு இருக்கு. அந்த பாஸ்வேர்டை நான் மாத்த போறேன். இப்போ அதுக்கு என்ன கொரி யூஸ் பண்ணணும்? அப்டேட் யூசர் டேபிள், அதாவது யூசர் டேபிள் அப்டேட் பண்ணுங்க. செட் பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு பாஸ்வேர்ட் 1 2 எங்க வேர் யூசர் நேம் ஈக்குவல் டு user2@gmail.com யூசர் டேபிள்ல இருக்கக்கூடிய user2@gmail.comனு யூசர் நேம் இருக்கக்கூடிய ஒரு ரெக்கார்டோட பாஸ்வேர்டுங்கிற காலத்தை பாஸ்வேர்டு 1 2ன்னு மாத்துங்க அப்படின்னு சொல்றோம். இவங்க மாத்துறாங்க. மாத்துறோம்னு பாருங்க கொரி அப்டேட் ஆயிடுச்சு. ப்ரௌஸ் பண்ணி பாருங்க இந்த யூசர் ரெண்டாவது ரெக்கார்டுடைய பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டு 1 2 மாறிடுச்சு. இவ்வளவுதான் இந்த கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட். இப்போ ஒரு ரெக்கார்டை டெலீட் பண்றது எப்படின்றத பார்த்துருவோம். அதையும் பார்த்துருவோம் இந்த டேபிள்ல. delete from table where username equal to user2@gmail.com user2@gmail.comனு இருக்கக்கூடிய ஒரு ரெக்கார்டை டேபிள்ல இருந்து delete பண்ணிருங்கன்னு சொல்றோம். இங்க பாருங்க டேபிள்ல இப்போதைக்கு பாருங்க user2@gmail.comனு ஒரு ரெக்கார்டு இருக்கு. நம்ம இங்க போய் இதை எக்ஸிக்யூட் பண்றோம். எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல user2@gmail.comன்ற ரெக்கார்டே இல்ல. ஸோ இதுதான் delete ஆப்ரேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இதுல மெயினா நம்ம ஃபோக்கஸ் பண்ண முக்கியமான விஷயம் டேட்டாபேஸ் கிரியேட் பண்றது எப்படி, அந்த டேட்டாபேஸ்க்குள்ள டேபிள் கிரியேட் பண்றது எப்படி, அந்த டேபிள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் டேபிளை ரீட் பண்றது எப்படி, டேபிளை அப்டேட் பண்றது எப்படி, டேபிளை இன்சர்ட் பண்றது எப்படி, டேபிளை டெலீட் பண்றது எப்படி, கிரியேட் பண்றது எப்படி, டேபிளுடைய ரெக்கார்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, புது ரெக்கார்ட்ஸ் எப்படி இன்சர்ட் பண்றது, ரெக்கார்ட்ஸ் எப்படி ரீட் பண்றது, ரெக்கார்ட்ஸ் எப்படி டெலீட் பண்றது, ரெக்கார்ட்ஸ் எப்படி அப்டேட் பண்றது, இது எல்லாமே நம்ம இப்ப பார்த்தோம். ஸோ ஒரு டேபிள் லெவல்ல கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட் நடக்கும். ஒரு ரெக்கார்ட் லெவலையும் கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட் நடக்கும். ஸோ ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்றது, அந்த டேபிள் யூசர் டேபிள் இருந்துச்சுன்னா அந்த யூசர் டேபிளுடைய ஒரு புது காலம் எப்படி ஆட் பண்றது, ஒரு காலத்தை எப்படி டெலீட் பண்றது, அந்த யூசர் டேபிளையே எப்படி டெலீட் பண்றது, இப்படி பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம்? அந்த யூசர் டேபிளுக்குள்ள ஒரு ரெக்கார்ட் எப்படி இன்சர்ட் பண்றது, அந்த ரெக்கார்ட்ஸ் ஒரு 3 4 ரெக்கார்ட்ஸ் இருந்தால் அதை எப்படி ரீட் பண்றது, ஒரு ரெக்கார்டை மட்டும் தனியா எப்படி ரீட் பண்றது, ஒரு ரெக்கார்ட் எப்படி அப்டேட் பண்றது, ஒரு ரெக்கார்ட் எப்படி டெலீட் பண்றது, இதையும் நம்ம பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன்
இந்த மை ஃபர்ஸ்ட் ஆப்ன்ற செக்ஷன்ல யூசர் இன்ஃபோன்ற டேபிள்ல நம்ம பார்க்கும்போது அது எல்லாமே PHP மை அட்மின் வழியா எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். இப்ப மை டேட்டாபேஸ்ன்ற ஸ்ட்ரக்சர்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இதுல வந்து ஒரு query வழியாவே எப்படி இது எல்லாத்தையும் பண்றதுன்றதையும் பார்த்தோம். ஸோ நீங்க வந்து ஹேண்ட்ஸ் ஆனா ட்ரை பண்ணி பார்க்கும்போது எடுத்தோனே PHP மை அட்மின்ல இருந்து ட்ரை பண்ணுங்க. தவறு இல்ல. ஆனா அட் எண்ட் ஆஃப் த டே query தான் நம்மளுடைய எக்ஸிகியூஷன் மெத்தடாலஜி. அப்படிதான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஸோ அதையும் தயவு செய்து நீங்க பார்த்துக்கங்க. இப்ப இந்த எக்ஸர்சைஸ் இதுல பார்த்தீங்கன்னா, இந்த டேபிள் லெவல் queries குடுத்திருப்பாங்க. CRUD queries ஃபார் ரெக்கார்ட்ஸ் குடுத்திருப்பாங்க. இதுக்கப்புறம் SQL எக்ஸர்சைஸ் குடுத்திருப்பாங்க. இது தயவு செய்து இந்த 10 எக்ஸர்சைஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்து பண்ண முடியும்? எப்படி டேபிள் எடுக்க முடியும்? இந்த மாரி டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்திருப்பாங்க. சும்மா ஒரு எக்சர்சைஸ் மாரி தான் இருக்கும். சிம்பிளா இருக்கும். நீங்க ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் மாரி நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியாவா இருக்கும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் கருதுறது வந்து, எக்ஸ ட்ர ட்ரைய நெறைய ட்ரை பண்ணி பார்க்கணும் நீங்க. அதுக்கு நீங்க பண்றதுக்கு வந்து இங்க இங்க பாருங்க W3 ஸ்கில்ஸ்ன்னு சொல்லி அவங்க டிஃபால்ட்டா வச்சிருக்காங்க. இங்க பாருங்க. இந்த டுட்டோரியல்ஸ் தயவு செய்து நீங்க ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல நீங்க ட்ரையல் பண்ணி பாருங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத வந்து டெஸ்ட் யுவர்செல்ஃப் வித் எக்ஸர்சைஸஸ்ன்னு குடுத்திருப்பாங்க. இப்ப நான் குடுத்த SQL பேசிக்ஸ் செலக்ட், இன்சர்ட், செலக்ட், ரீட், டெலீட், அப்டேட் இந்த மாரியோட தாண்டி இன்னும் நெறைய இருக்கு. இப்ப ஆர்டர் பைன்னு ஒரு SQL இருக்கு. நல் வேல்யூஸ் இருக்கு. நெறைய queries வந்து டீடைல்ஸ் இருக்கு. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, ஜாயின்ஸ்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்ல. ஜாயின்ஸ்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க இந்த queries எல்லாத்தையும் ட்ரையல் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த எக்ஸர்சைஸஸ் அற்புதமா குடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கும் உங்களோட பிடிஎஃப்ல குடுத்துருக்காங்க. டூ லேர்ன் மோர்ன்ற இடத்துல குடுத்துருக்காங்க. அதுல நீங்க போயிட்டீங்க பாருங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு கெட் ஆல் கஸ்டமர் காலம்ஸ் ஃப்ரம் த கஸ்டமர் டேபிள்னு பண்ணணும்னா, நீங்க என்ன பண்ணணும்? என்ன என்டர் பண்ணணும்னு கேட்கறாங்க. அப்ப நீங்க இங்க என்டர் பண்ணணும் அத. என்டர் பண்ணி சப்மிட் ஆன்ஸர்ன்னு குடுத்தீங்க அப்படின்னா, இங்க பாருங்க. கரெக்ட். செலக்ட்ன்றது கரெக்ட். அப்ப நெக்ஸ்ட் எக்ஸர்சைஸ் போங்க. இப்ப இந்த இடத்துல ரைட் எ ஸ்டேட்மெண்ட் தட் வில் செலக்ட் சிட்டி காலம் ஃப்ரம் த கஸ்டமர் டேபிள் அப்படின்னா செலக்ட் சிட்டின்ற காலம். அப்ப செலக்ட் சிட்டி ஃப்ரம் கஸ்டமர்ஸ். கஸ்டமர்ஸ்ங்கிறது டேபிள் இல்லைங்களா? அப்ப இந்த query எப்படி இருக்கணும்? சிட்டின்ற காலம் செலக்ட் சிட்டி ஃப்ரம் காலம். இதே இது எல்லா காலத்தையும் நீங்க எடுக்கணும் அப்படின்னா செலக்ட் எப்படி இருக்கும்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் காலம்னு இருக்கும். இப்போ நீங்க சிட்டின்ற காலத்தை மட்டும் எடுக்கணுன்றனால சிட்டி ஃப்ரம் கஸ்டமர்ஸ்ன்ற டேபிள் எடுக்கணும். ஓகேங்களா? சப்மிட் ஆன்சர் கரெக்ட். இப்போ இந்த மாதிரி தயவு செய்து நீங்க ஃப்ரீ இப்போ பாருங்க. செலக்ட் ஆல் டிஃபரெண்ட் வேல்யூ இங்க யூனிக்னு கொடுக்கணும் நீங்க. செலக்ட் ஆல் டிஃபரெண்ட் வேல்யூஸ் ஃப்ரம் கண்ட்ரி டு கஸ்டமர்ஸ் டேபிள். ஸோ யூனிக் நீங்க கொடுக்கணும். யூனிக்னு கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல டிஸ்டிங்க்ட்னு கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு கஸ்டமர் கண்ட்ரி அந்த யூனிக்கான வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த கண்ட்ரி காலத்துல இருக்கிறது எல்லாமே வந்துடும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு சினாரியோவும் இங்க பாருங்க வேர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு 10 எக்ஸசைஸ் இருக்கும். ஆர்டர் பைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 எக்ஸசைஸ் இருக்கும். இன்சர்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸசைசஸ் ஒவ்வொரு இதுக்கும் இருக்குது. ஸோ இப்போ நீங்க வேர் கிளாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ வேர் இருக்கு பாருங்க. இந்த வேருக்கு வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்ஸ்ல செலக்ட் ஆல் ரெக்கார்ட்ஸ் வேர் சிட்டி காலம் ஹேஸ் த நேம் பெர்லின் அப்படின்னு கேட்டாங்கன்னா செலக்ட் ஆல் ரெக்கார்ட்ஸ் வேர் சிட்டி காலம் செலக்ட் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் வேர் சிட்டி ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸ்குள்ள இப்படி இருக்கணும். இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்ஸ்னு மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இதுல இருக்க எல்லா ரெக்கார்ட்ஸும் வந்துடும். கஸ்டமர்ஸ்ல இருக்க எல்லா ரெக்கார்ட்ஸும் வந்துடும். ஆனா சிட்டி வந்து பெர்லினா இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வேணும்னா வேர் கண்டிஷன் காலம் நேம் சிட்டி பெர்லின் நீங்க கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸசைஸா நீங்க பண்ணி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயவு செய்து இந்த 2 லிங்க் கொடுத்துருக்கோம். இதை நீங்க ஃபுல்லா 100% தரவா பார்க்கணும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஜாயின் ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து இப்போதைக்கு நம்ம பண்ண இடத்துல இல்ல. இது வந்து ஒரு 2-3 ரெக்கார்ட்ஸ் சேர்ந்து இருக்கக்கூடிய 2-3 டேபிள்ஸ்ல இருந்து காமனான ஒரு காலத்தை யூஸ் பண்ணி ரெக்கார்ட்ஸ் எடுக்கணும்னா எப்படி எடுக்கணும்ன்ற ஒரு அற்புதமான ஒரு டூல். அதோடைய டீடைல்ஸ் வந்து இங்க இருக்கு. இந்த லிங்கை நான் வந்து உங்களுக்கு இந்த SQL பிடிஎஃப்ல இந்த லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு கடைசியா நீங்க வந்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். கண்டிப்பா இந்த ஜாயின்ஸ்ன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ரொம்ப சிம்பிள். ரொம்ப அழகா புரிய வச்சிருக்காங்க. தயவுசெய்து அதை ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க படிங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நீங்க வந்து உங்களுடைய இப்ப நான் சொல்லிக் கொடுத்த எக்ஸசைஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டு டேபிள் எல்லாம் கான்ஃபிகரண்ட் ஆயிட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணணும். ஸ்டெப் நம்பர் 2. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேப் இன்ஸ்டால் பண்ணுங்க. அடுத்து டேட்டாபேஸ்ல போயிட்டு PHP MyAdmin யூஸ் பண்ணி டேட்டா கிரியேட் பண்ணி டேபிள் கிரியேட் பண்ணி ரெக்கார்ட் எடிட் பண்ணி பாருங்க. அடுத்தது query யூஸ் பண்ணி டேபிள் கிரியேட் பண்ணுங்க. queries யூஸ் பண்ணி CRUD ஆபரேஷன்ஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது இந்த எக்ஸசைசஸ் பண்ணுங்க. இந்த எக்ஸசைசஸ் 10 பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு
நீங்க MySQL இந்த எக்ஸர்சைஸஸ் எல்லாமே எடுத்து இங்க குடுத்துருக்கேன் பாருங்க. இந்த MySQL எக்ஸர்சைஸஸ் ஃபுல்லா தயவு செய்து நீங்க ஃபுல்லா படிங்க. இந்த எக்ஸர்சைஸஸ் எல்லாமே இந்த MySQL எக்ஸர்சைஸ் எல்லாமே பண்ணுங்க. 52 எக்ஸர்சைஸஸ் இருக்கு. தயவு செய்து ஃபுல்லா பண்ணி பாருங்க. இந்த SQL டுட்டோரியலும், இந்த எக்ஸர்சைஸும் பண்ணீங்கனாலே நீங்க டேட்டாபேஸ்ல ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆயிடலாம். அடுத்தது இது 2ம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், அந்த எக்ஸெல் டுட்டோரியல் பண்ணதுக்கு அப்புறம், இதுலயே பார்த்தீங்கன்னா, இந்த ஜாயின்ஸ்ன்றதும் உங்களுக்கு கவர் ஆயிரும். ஸோ இந்த ஜாயின்ஸ்னா என்னானுமே நீங்க கான்ஃபிடென்ட்டா தெரிஞ்சுக்குவீங்க. அ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஜாயின்ஸ்ன்றது வந்து 2 டேபிள் இருக்கும். இங்க பாருங்க. இந்த இடத்துல கஸ்டமர் ஐடி இந்த இடத்துல இருக்கு. இந்த இந்த டேபிள்ல ஆர்டர் டேபிள்ல கஸ்டமர் ஐடி இருக்கு. கஸ்டமர் டேபிள்லயும் கஸ்டமர் ஐடி இருக்கு. ஸோ இப்ப இந்த கஸ்டமர் ஐடி 1ஓ அல்லது 2ஓ எத்தன ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டேபிளையும் நீங்க ஜாயின் பண்ணணும். அப்போ வந்து இந்த 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 ஜாயின் பண்றதுக்கான இந்த ஆப்ஷன் தான் இங்க குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தயவுசெய்து இந்த இன்னர் ஜாயின்ற ஆப்பரேஷன், அவுட்டர் ஜாயின் இந்த மாரி நெறைய லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின் இருக்கும். ஸோ இது தயவுசெய்து நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது படிச்சு பாருங்க. இது கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஒரு கான்செப்ட் தான். ஸோ பேசிக்ஸ் நமக்கு தேவையில்ல. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா இத நீங்க பண்ணுங்க. ஓகே. இது எல்லாம் நீங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு முக்கியமா மினி ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் எக்ஸர்சைஸஸ் அவங்க குடுத்துருக்காங்க. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நீங்க டிசைன் பண்ணா எப்படி பண்ணுவீங்க? இப்போ வந்து ஒரு டேபிள் ஃபார் ஸ்டோரிங் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் ஃபார் கிராசரி ஸ்டோர். அப்பன்னா அந்த டேபிள்ல என்னென்ன இருக்கும்? ஒரு லைப்ரரியில ஒரு புக்கோட இன்ஃபர்மேஷன் நீங்க ஸ்டோர் பண்ணணும்னா, என்னென்ன காலம்ஸ்லாம் வச்சு அந்த டேபிள கிரியேட் பண்ணுவீங்க? ஒரு டேபிள், டேட்டாபேஸே இல்ல. ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும்னா, இப்போ ஒரு புக் இன்ஃபர்மேஷன் டேபிள்னா என்ன இருக்கும்? புக் ஐடி இருக்கும். அடுத்தது புக் நேம் இருக்கும். புக்கோட ISBN நம்பர் இருக்கும். பப்ளிஷிங் இயர் இருக்கும். பிரைஸ் இருக்கும். இந்த மாரி டீட்டெயில்ஸ்லாம் வச்சு ஒரு புக் டேபிள் கிரியேட் பண்ணுவீங்க. அந்த மாரி ஒரு கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் கிரியேட் பண்ணணும்னா, கஸ்டமரோட நேம் இருக்கும். கஸ்டமரோட மொபைல் நம்பர் இருக்கும். இமெயில் ஐடி இருக்கும். யூனிக்கா அந்த டேபிளுக்கு ஒரு ஐடி இருக்கும். அந்த மாரி ஃபுட் இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு ஸோ இந்த மாரி டேபிள் நீங்க கிரியேட் பண்ணி பாருங்க. எப்படி கிரியேட் பண்றதுன்னு பண்ணி பாருங்க. அடுத்தது ஒரு டேட்டாபேஸே நீங்க கிரியேட் பண்ணி பாருங்க. எப்படி கிரியேட் பண்ணணும்? ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேபிள்ஸோட இருக்கிறது தான் ஒரு டேட்டாபேஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி ஒரு தனி டேபிள் நீங்க இன்ஃபர்மேஷன் புக்குக்கு மட்டும் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணீங்களோ, அந்த மாரி இது ஒரு செட் ஆஃப் டேபிள்ஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா, ஒரு லைப்ரரி மேனேஜ்மென்ட் சிஸ்டத்தையே நீங்க கிரியேட் பண்ணிட முடியும். ஒரு ஃபுட்டுக்கு மட்டும் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணீங்க. ஃபுட் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்றதுக்கு மட்டும் ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணீங்க. இந்த மாரி ஒரு செட் ஆஃப் டேபிள்ஸ் நீங்க மொத்தமா சேர்த்து பண்ணீங்கன்னா, ஒரு ஃபுட் ஆர்டரிங் சிஸ்டத்துக்கே ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட முடியும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு டேபிள்ல ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிரியேட் பண்றது தான் ஒரு டேட்டாபேஸ். ஸோ அந்த டேட்டாபேஸ் தான் உங்களுடைய என்டையர் அப்ளிகேஷனுக்கு ஒரு அடித்தளமா அமையும். ஸோ ஃபர்ஸ்ட்டு அப்ளிகேஷன் மேப் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. PHP அட்மின் யூஸ் பண்ணி நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய டேபிள PHP MyAdmin யூஸ் பண்ணி கிரியேட், எடிட், டெலீட்ஸ்லாம் பண்ணி பாருங்க. அடுத்தது அ query யூஸ் பண்ணி டேபிள் கிரியேட் பண்ணுங்க. CRUD ஆப்பரேஷன்ஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது இந்த எக்ஸர்சைஸஸ் பண்ணி பாருங்க. எக்ஸர்சைஸஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த MySQLல குடுத்திருக்கிற இந்த எக்ஸர்சைஸஸ் அண்ட் அடிஷனல் டியூட்டோரியல்ஸ் தயவு செய்து பாருங்க. அதுல இந்த ஜாயின்ஸும் கவர் ஆகிடும். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மினி ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் எக்ஸர்சைஸஸ் பண்ணி பாருங்க. இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எனி அப்ளிகேஷன் நீங்க பண்ணும்போது அதனுடைய அடிப்படையே டேட்டாபேஸ் தான். டேட்டாபேஸ்ன்றது ரொம்ப அவசியம் உங்களுக்கு. ஸோ இந்த இந்த சின்ன சின்ன எக்ஸர்சைஸஸ் நீங்க பண்ணி பார்க்கும்போது, ஒரு சின்ன டேபிள் எப்படி கிரியேட் பண்றது? ஒரு டேபிள் எப்படி டிசைன் பண்றது? அந்த நெறைய டேபிள்ஸ சேர்த்து ஒன்றாக இணைத்து ஒரு டேட்டாபேஸ எப்படி கிரியேட் பண்றது? அத எப்படி ஒரு பெரிய வளமான ஒரு 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 ஸ்ட்ராங்கான ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு பேஸ்மெண்ட்டா மாத்துறது அப்படிங்கிறது இதுல நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த டேட்டாபேஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்க கொஞ்சம் பொறுமையா நான் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்க செக் பண்ணி பாருங்க. டைம் எடுத்து நான் சொன்ன எக்ஸர்சைஸஸ் PHP MyAdminல நீங்க செஞ்சு பாருங்க. நான் சொன்ன ஒரு டேபிளோட நீங்க நிறுத்திடாதீங்க. நீங்க ஒரு 10, 20 டேபிள் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க எக்ஸர்சைஸ் பண்ணி 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 பார்க்க தான் அதுல உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அதுல தான் உங்களுக்கு ப்ரொஃபிஷியன்சி டெவலப் ஆகும். ஸோ அதனால இது பண்ணி முடிங்க. ஸோ டேட்டாபேஸ் ஐ திங்க் இஸ் ஃபுல்லி கவர்ட். ஸோ மேப் எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்த்தோம். டேட்டாபேஸ் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோல PHPக்கான ஓவர்வியூ பண்ணிட்டு PHP உடைய கோடிங் ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். தேங்க் யூ சோ மச்.